கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, தீமை செய்ய பழகாதிருங்கள். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்க, தீமை செய்ய தெல்லான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. இதுல 2 காரியம் இருக்கு. அதாவது தீமை செய்யறதுக்கு நிறைய பேரை ஃபாலோ பண்ணக்கூடாதான். இன்னைக்கு நம்ம பண்ற தப்பே மற்றவங்கள ஃபாலோ பண்றதுதான். அவன் அந்த தப்பு செஞ்சு நல்லா இல்லையா, இவங்க பொய் சொல்லி நல்லா இல்லையா, இவங்க ஏமாற்றி நல்லா இல்லையான்ட்டு தீமை செய்யறதுக்கு மற்றவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது, தீமை செய்ய பழகக்கூடாது. 2வது காரியம், ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா எந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் நம்ம நிற்கக்கூடாது. எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அங்கே ஆளே இல்லைனாலும் அந்த பக்கம் தான் நிற்கணும். நியாயம் செய்யும்போது கர்த்தர் பார்ப்பாரு. அதனால எந்த பக்கம் ஜாஸ்தி கூட்டம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அங்கே நம்ம சப்போர்ட் பண்ணணும்ட்டு வேதம் சொல்லுது. அதனால் தீமை செய்ய பழகாதீங்க, பிறரை பின்பற்றி வாழாதீங்க. நம்மளுக்கு ஒரே முன்மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாங்களோ நம்ம அவரை மட்டும் பின்பற்றுவோம். மற்ற ஜனங்களை பின்பற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். எதற்காக? தீமை செய்ய, நன்மை செய்ய பழகுங்கள். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.